Hi everyone, good morning. This is your brother mentor Shankar Narayanan. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் மாடர்ன் இந்தியாவில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டோடைய குரோனாலஜி பார்க்க போகிறோம். அதாவது 1885 1947 வரைக்கும் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த குரோனாலஜியிலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வர்றதால ஸோ வி வில் டீல் அபவுட் த குரோனாலஜி. முக்கியமாக எந்த இயரில் என்னென்ன நடந்துச்சு, எந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னு தான் பார்ப்போம். ரொம்ப டீப்பாக போக மாட்டோம், ரொம்ப எலாபரேட்டாகவும் போக மாட்டோம், என்ன ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபார் ரிவிஷன் பர்பஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், in the year of 1885 in Bombay, the Indian National Congress was formed. The Indian National Congress was founded by Allan Octavian Hume. He was also called as Hume. He was a former British civil servant. He was so empathic, he was so sympathetic on Indians' conditions. So on seeing the conditions of Indians, the political condition of India, the economic and also the socio-economic condition of India, he felt there need to be a national level political party because இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய regional level political party or not to the extent. ஸோ பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு ஒரு நேஷ்னல் லெவல் பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவை அப்படின்னு நினச்சாரு. ஸோ ஹீ ஃபவுண்டட் ஸோ ஏஓயு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் த செக்ரட்டரி அண்ட் ஆல்சோ த ஃபவுண்டர். த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ் மிஸ்டர் டபிள்யூசி பானர்ஜி, தட் இஸ் உமேஷ் சந்திர பானர்ஜி. ஸோ காங்கிரஸ் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாம்பேயில் ஆரம்பித்தாங்க. பாம்பேயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜில் தான் காங்கிரஸ், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையணும், சுதந்திரத்தை வாங்கணுன்றது கிடையாது. ஓகே, டு மொபிலைஸ் தி மாசஸ், டு கிரியேட் எ பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் மக்களுடைய பிரச்சனைகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் என்னென்னா காங்கிரஸ். ஸோ நிறைய கிரிட்டிசிசம் கூட காங்கிரஸஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த சேஃப்டி வேல்வ் தேரின்னு சொல்லுவாங்க. ஸோ காங்கிரஸ் ஆக்டிங் ஆஸ் அ சேஃப்டி வேல்வ் தேரி அப்படின்னு நம்மளுடைய லாலா லஜ்பத் ராய் கூட சொல்வது உண்டு. ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை 3 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஸோ மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அண்ட் ஆல்சோ காந்தியன் ஃபேஸ். ஸோ 1885 to 1905 it is the moderate phase. 1905 to 1917 it was a extremist phase. And 1917 1947 வரைக்கும் அவர் காந்தி இறக்க 1948 ஜான்வரி 30 வரைக்குமே அது காந்தியன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதற்கிடையில் ரெவல்யூஷனரி டெரரிசம் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ன்றது இருக்குது, அதை நாம் பார்ப்போம். ஸோ காங்கிரஸ் ஆரம்பித்த உடனே இந்தியாவில் காங்கிரஸுக்கு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. நிறைய பேர் எதிர்க்கிறாங்கன்னா யார் எதிர்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி த பிரிட்டிஷ் வைசராய் லார்ட் டஃபரன் அவர் எதிர்க்கிறார். த காங்கிரஸ் இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறார் லார்ட் டஃபரன். ஸோ இனிஷியலாக காங்கிரஸை ஒரு பெரிய விஷயமா ஒரு எடுத்துக்கல. ஆனால் பட் லேட்டர் காங்கிரஸ் வாஸ் தி ஃபேக்ட்ரி ஆஃப் செடிஷன். காங்கிரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செடிஷியஸ் பிராமின்ஸ், காங்கிரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வயலண்ட் வில்லன்ஸ்னு சொல்லிட்டு காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அலாங் வித் லார்ட் டெஃபரின் காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அன்னையுடைய சம் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட் ராஜாஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் முஸ்லிம் ரிஃபார்மிஸ்ட் இஸ் நேம் வாஸ் மிஸ்டர் சையத் அஹமத் கான். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸுக்கு எதிர்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ காங்கிரஸ் 1885 to 1905 20 இயர்ஸ் காங்கிரஸ் அவங்களுடைய மாட்ரேட்ஸ், இது மாட்ரேட்ஸ் டைம் பீரியட் அப்படின்றதுல 20 இயர்ஸ் காங்கிரஸ் மாட்ரேட்ஸோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாட்ரேட்ஸோடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் நாட் ஸோ எக்ஸ்ட்ரீம் இன் நேச்சர். மாட்ரேட்ஸ்னாலே மிதவாதிகள். ஸோ ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ், ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது தான் மாட்ரேட்ஸோடைய ஒர்க்காகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாட்ரேட்ஸில் நம்மளுடைய தட் இஸ் தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, டபிள்யூசி பானர்ஜி, காங்கிரஸோடைய ஃபர்ஸ்ட் விமன், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் கிராஜுவேட் அண்ட் காங்கிரஸை ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண விமன் கதம்பினி கங்குலி, அன்னி பெசன்ட். இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் மாட்ரேட்ஸில் இருந்தாங்க. இந்த மாட்ரேட்ஸோடைய மெத்தடாலஜின்னு சொல்ல போனால் ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொட்டஸ்ட். ஸோ மாட்ரேட்ஸ் கண்ட்ரோலில் காங்கிரஸ் இருந்தாலுமே இந்த மாட்ரேட்ஸ் மூலயமா ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்கல. ஆனால் பட் இந்தியாவில் மாட்ரேட்ஸ் மூலயமா நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த ஸ்பிரிட் வர ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் மாட்ரேட்ஸோடைய அன்றைக்கி டிமாண்ட் வந்து நிறைய விஷயங்களை கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் ஆல்சோ அவுட் சைட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய கண்டிஷனை ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பார்த்துக்கணுன்னாங்க. இந்தியாவில் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அதிகமாக எஜுகேஷனுக்கு ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணாங்க. நோ
டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்டோவை எடுத்துகிட்டு வந்தாங்க. முக்கியமாக இந்தியானிசேஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், இந்தியாவுடைய பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் அதிகமாக இந்தியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள் மாட்ரேட்ஸுடைய கோரிக்கைகளாக இருந்துச்சு. ஆனால் பட் மாட்ரேட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சாலும் some of the contemporary Congress வாலாஸ், தட் இஸ் மாட்ரேட்ஸ் எதிர்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ டீம் பி ஃபார் பிரிட்டிஷ் அப்படின்றாங்க. ஸோ டீம் பியாகவே வந்து காங்கிரஸ் தான் இருக்குது. சொல்லப்போனால் அன்னைக்கு புரட்சி ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காங்கிரஸ் மூலயமா பிரிட்டிஷ் இந்தியாவில் சூப்பராக பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா த காங்கிரஸ் மாட்ரேட்ஸ் தி டாமினேட்டட் ஃபார் 20 years. பட் இவங்க டிமாண்ட் பண்ணி கிடைச்ச ஒரு பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டு வந்த ஒரு ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் கவுன்சில் ஆக்ட் 1892, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. பட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 தான் ஃபஸ்ட்டு டைம் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றத பற்றி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தெரிவிக்கிறாங்க. ஓகே, ஆனால் பட் அதுவும் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ்லாம் மாட்ரேட்ஸுக்கு இருக்குது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா இந்த மாட்ரேட் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான இந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1899 லார்ட் கர்சன் இந்தியாவுக்கு வரார். ஸோ த காங்கிரஸ் வாஸ் டோட்டரிங் டு இட்ஸ் ஃபால் அண்ட் ஒன் ஆஃப் மை ஆம்பிஷன் இன் இந்தியா இஸ் டு அசிஸ்ட் காங்கிரஸ் டு எ பீஸ்ஃபுல் டிமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வச்சுருந்தார் லார்ட் கர்சன். ஸோ காங்கிரஸ் எப்படி ஒழிச்சே ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் வர கர்சன் இந்தியாவில் நேஷ்னலிசம் எப்படிலாம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை அழிக்கிறது தான் அவருடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க்குன்றார். ஸோ இவருடைய டைம் பீரியடில் தான் அந்த இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட், ராலிக் கமிஷன் சேர்மன்ஷிப்பில் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1944 அண்ட் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஒருத்தர் நேஷ்னலிசத்தில் ஆர் நேஷ்னல் மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆனாலும் அவங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணுறது அண்ட் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிஸை வித்து டெர்மினேட் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாலஜி. ஸோ லார்ட் கர்சன் இந்தியாவில் நேஷ்னலிசத்தை அழிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் 1905 லார்ட் கர்சன் இந்தியாவில் பண்ண ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்றது என்னென்னா த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை. இந்த வங்காள பிரிவினை அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோடைய லீடர்ஷிப்லேயே நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. காங்கிரஸோடைய லீடர்ஷிப்பில் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ மாட்ரேட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வேர் ஆல்சோ கால்ட் அஸ் militant nationalist, they were called neo-nationalist, they were called cultural nationalist. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்றைக்கி இப்போ மாட்ரேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா they were all inspired from the western political ideology, they were all inspired from western culture. But முக்கியமாக இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா they were all the one who supports for Indian culture, indigenous culture. சொல்லப்போனால் பாரத் மாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பாரத் மாதான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக் ஃபெலோஸ், மிடில் கிளாஸாக இருந்தாலும் பேட்ரியாட்டிக் ஃபெலோஸ் அண்ட் எதையுமே இந்த ப்ரேயர் பெட்டிஷன் ப்ரொட்டஸ்ட்னு இல்லாமல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதிகள், அவங்களுடைய ஐடியாலஜி ரொம்ப தீவிரமாக இருக்க ஆரம்பித்தது. பாய்காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிக்கெட்டிங் ஆஃப் லிக்வர் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய துணிகளை எரித்தல், ஒழித்தல், அந்நிய பொருட்களை தவிர்த்தல்னு சொல்லக்கூடிய ஐடியாலஜிலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எண்ணங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தாங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டில் முக்கியமாக லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால் அண்ட் ஆல்சோ பால் கங்காதர் திலக். இது தவிர்த்து இல்லாமல் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாவு சிதம்பரம் பிள்ளை, மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இங்கே பஞ்சாபில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஜித் சிங் வாஸ் தி அங்கிள் ஆஃப் பகத்சிங். அண்ட் இங்கே பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரபிந்தோ கோஷ். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்தியாவில் அவங்களுடைய லீடர்ஷிப் வர ஆரம்பிக்குது. ஸோ 1905 இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை எதிர்த்து ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட்டும் வர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் ஸ்வதேசி மூமெண்ட்டும் வர ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே 2 வருஷம் தான், 1905 1907 வரைக்கும் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ எப்படி ஆன்டி பார்ட்டிஷன் அப்படின்னு ஒரு மூமெண்ட் வருதோ அதே மாதிரி ப்ரோ பார்ட்டிஷன் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சது. இந்த ப்ரோ பார்ட்டிஷனாக எங்களுக்கு வங்காள பிரிவினை வேணும்னு சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க யாருன்னா முஸ்லீம் லீக்ஸ். இந்த முஸ்லீம் லீக்ன்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 1906 தான். ஸோ 1906 பெங்காலில் டாக்காவில் நவாப் சலிமுல்லா கான் அண்ட் அகா கானால் ஆரம்பிக்கப்பட்டது தான் முஸ்லீம் லீக். ஸோ இந்த முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமே பிரிட்டிஷ் லார்ட் கர்சன் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஹி வாஸ் த ஒன் ஹூ இனிஷியேட்டட். ஸோ சொல்லுவாங்க தெரியுமா, பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லக்கூடிய அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலயமா அன்றைக்கி இருக்கக்கூடிய நேஷ்னலிசத்தை கர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது.
ஸோ இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. ஆனால் பட் 1907 நடந்த சூரத் ஸ்பிளிட்டில் மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் பிரிகிறாங்க. ஸோ அப்படி பிரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை எல்லாருமே பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டால் தான் பிரிட்டிஷுக்கு பிரச்சனை. ஸோ இந்தியாவில் இந்திய அரசாங்கத்திற்கு, அதாவது அன்றைக்கி பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தை இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எதிர்க்கிறாங்க, மக்களை குழப்புறாங்க அப்படின்றதுக்காக செக்ஷன் 124A IPC, ஸோ தேச துரோக வழக்கில், தேச துரோக குற்றத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த தண்டனையில் தான் நம்மளுடைய பாலகங்காதர் திலக் ஹி வாஸ் அரெஸ்டட் ஃபார் 6 years. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வாவு சிதம்பரம் பிள்ளை அவரை வந்து வேறு கேஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி 40 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி தண்டனை குறைக்கப்படும். நம்மளுடைய அலிப்பூர் பாம் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லிட்டு அரவிந்தோ கோஷையும் அவருடைய பிரதரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, மாணிக் தலா கேஸ்ன்னு இதுக்கு பேர். ஓகே, ஸோ அஜித் சிங் அரெஸ்ட் பண்ணுவாங்க, லாலா லஜ்பத் ராய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி இந்த டைம் பீரியடில் தான் தன்னை அரெஸ்ட் பண்ண வராங்கன்றதுக்காக அவர் பாண்டிச்சேரிக்கும் போயிடுவார். ஸோ இப்படி தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றத பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய டாமினன்ஸை அப்படியே சப்ரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மெயின் டைமில் 1908 1914 வரைக்கும், அதாவது World War I வரைக்குமே இந்தியாவில் பெரிய அரசியல் சம்பவங்கள்லாம் நடக்காது. சொல்லப்போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டைம் பீரியடில் தான் மாட்ரேட்ஸு, ஓகே, அண்ட் முஸ்லீம் லீக், இவங்க 2 பேரும் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்ஸாக இருக்கிறதால இவங்க 2 பேருடைய டிமாண்டையும் பிரிட்டிஷ் காது கொடுத்து கேட்குற மாதிரி கேட்டு அது மூலயமா எடுத்துகிட்டு வந்த ஒரு ரிஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், 1919 நீங்கள் மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு படிப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் மூலயமா இந்தியாவில் இந்த மாட்ரேட்ஸோடைய டிமாண்டும் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய டிமாண்டும் காங்கிரஸ் வந்து இவங்களுடைய queries எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் அதில் சில queries எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் கேட்ட இந்தியானைசேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொழுது ஃபஸ்ட்டு டைமு வைஸ்ராயோடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு இந்தியனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாட்ரேட்ஸோடைய டிமாண்டு. அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டோ இப்போ அரெஸ்ட் ஆயாச்சு. முஸ்லீம் லீகோடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க கம்யூனல் எலக்ட்ரேட் ஆர் செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் லார்ட் மின்டோ வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா 1911 திருப்பியும் த அனல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன், அதாவது பார்ட்டிஷன், பெங்காலில் பண்ண பார்ட்டிஷனை திருப்பியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, அதாவது பார்ட் பண்ண பெங்காலை திருப்பியும் ஒன்றிணைச்சிருவாங்க. ஸோ பெங்கால் வாஸ் ஒன்ஸ் அகெயின் நவ் இட் வாஸ் ஆர்கனைஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். அண்ட் 1912 ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுடைய கேபிட்டலை கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ப்ராக்ரஸுக்கு தங்களால் நிறைய தாங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஓகே இந்தியாவில் நேஷ்னலிசம் ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஸோ ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் ரெவல்யூஷனரி டெரரிசம்? ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றவங்கள புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கத்திக்கு கத்தி, ரத்தத்துக்கு ரத்தம், வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, ஸோ அடிக்கு அடி, உதைக்கு உதை. ஸோ இந்த மாதிரியான இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் சொன்னால் த ரியல் பாலிட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, த ரியாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பவர் அப்படின்றது ரொம்ப டாமினன்ட். ஓகே, நீ என்னை அடிச்சியா, நீ என்னை வாழ விட மாட்டியா, நானும் உன்னை வாழ விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி புரட்சியாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தே பிலீவ்ட் இன் இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்ஷன், தே பிலீவ்ட் இன் த ஃபிலாசபி ஆஃப் பாம், தே பிலீவ்ட் இன் வயலன்ஸ். பட் நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் தேசத்துக்கு என்னால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாவது வந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரெவல்யூஷனரி டெரரிசம் வர ஆரம்பிக்குது. ரெவல்யூஷனரி டெரரிசம் இந்தியாவுக்குள்ளாரே வரும் அண்ட் இந்தியா வெளியே வரும். இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் ரொம்ப மகாராஷ்டிராவில் இருக்கும், உத்தரப்பிரதேஷில் இருக்கும், பஞ்சாபில் இருக்கும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருக்கும். ஈவன் தமிழ்நாட்டில் கூட ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்லாம் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் வாஞ்சிநாதன் சொல்லலாம். நீங்கள் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது திஸ் அரவிந்தோ கோஷே கூட சொல்லலாம். ஓகே, ஈவன் நம்மளுடைய த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஸோ இவரே ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்டாக இருந்திருப்பார் டூரிங் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, அண்ட் இந்த டைமில் மகாராஷ்டிராவில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விடி சவர்காரை சொல்லலாம், அவருடைய பிரதரான கணேஷ் சவர்காரை சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறமா அபினவ பாரத் அவர் ஆரம்பித்தது. அண்ட் அவுட் சைடு இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகே, அதுக்கப்புறமா திஸ்
this India House, the Indian sociologist. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ இன்னொன்று நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஆரம்பித்த கதார் பார்ட்டி. ஓகே, அண்ட் இந்த மாதிரியான ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றதும் இந்தியாவில் அண்ட் இந்த டைம் பீரியடில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ரெவல்யூஷனரி டெரரிசத்துக்கு அன்னைக்கு ஜெர்மனியில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க. நிஹிலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகே, இந்த நிஹிலிஸ்ட் அப்படின்றவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி டெரரிசத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பார்க்கும்பொழுது இன்னும் உற்பத்தி பண்ணுறாங்க. தட் இஸ் தே ட்ரெயின்டு தம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது தான் 1914 வேர்ல்டு வார் 1 அப்படின்றத ஆரம்பிக்குது. ஸோ வேர்ல்டு வார் 1 ஆரம்பிக்கும் பொழுது என்னாச்சு, என்ன நடந்திருக்கும்? ஸோ வேர்ல்டு வார் 1 நமக்கே தெரியும், இட் வாஸ் 2 powers. ஓகே, ஸோ ட்ரிபிள் அலையன்ஸ் அண்ட் ட்ரிபிள் என்டென்ட். ஸோ இந்த ட்ரிபிள் என்டென்ட்டில் யார் சார் அப்படின்னா பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் அண்ட் ஆல்சோ ரஷ்யா. ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றதுல ஜெர்மனி, ஓகே, அதுக்கப்புறமா திஸ் ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கரி அண்ட் ஆல்சோ ஒட்டாமன் எம்பையர், டர்க்கி. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே இந்தியாவில் முஸ்லீம் லீக் அப்படின்றவங்க பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இது தானே நம்ம பார்த்தோம். ஆனால் வேர்ல்டு வார் 1 அப்போ என்ன நடக்குது? வேர்ல்டு வார் 1 டர்க்கி அப்படின்றது ரூல்டு பை ஒட்டாமன் டர்க்ஸ். ஓகே, இந்த ஒட்டாமன் டர்க்ஸோடைய ஹெட் யாருன்னா காலிஃப். இவர் ஒரு முஸ்லீம், வேர்ல்டு பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஹெட் ஆஃப் முஸ்லீம். ஸோ இவர் பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதால 1914 இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்ஸ் வந்து பிரிட்டிஷுக்கு ஆப்போசிட்டாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் ஓப்பனாகவே வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வேர்ல்டு வார் 1 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒட்டாமன் டர்க்கிக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாது. அப்படி அகைன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை எதிர்ப்போம் அப்படின்றாங்க. பட் இதை பற்றிலாம் பிரிட்டிஷ் கவலையே படல ஆக்சுவலாக. ஸோ வேர்ல்டு வார் 1 ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 1 ஆரம்பிச்சிட்டு இருக்கிற டைம் பீரியடில் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ 1914 நம்மளுடைய பாலகங்காதர் திலக் ஆஃப்டர் 6 years ஆஃப் ஜெயில் ஹீ கேம் பேக். ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோடைய வார் எஃபர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. லெட் இந்தியன்ஸ் சப்போர்ட் ஃபார் பிரிட்டிஷ் ஆன் சீயிங் த ஜெனராசிட்டி ஆஃப் இந்தியன்ஸ். இந்த பிரிட்டிஷ் மே கிவ் ஃப்ரீடம் ஃபார் அஸ் அப்படின்லாம் நினச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன்ஸ் இந்த வேர்ல்டு வார் 1க்கு சப்போர்ட் பண்ணட்டும். இந்தியன் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து ஆன் சீ இந்த ஜெனராசிட்டி, இந்த பெருந்தன்மையை பார்த்து, இந்த நன்றியுணர்வை பார்த்து பிரிட்டிஷ் இந்தியன்ஸுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சாரு. அவர் மட்டும்தான் அப்படி நினச்சார். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஓகே, நடக்கக்கூடிய உலக வாரே, அதாவது நடக்கக்கூடிய வேர்ல்டு வாரே இருக்கக்கூடிய காலனிஸை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சண்டைன்றது அவருக்கு தெரியல. ஸோ வித்தின் 1 year 1914 வேர்ல்டு வார் ஆரம்பித்து வித்தின் 1 year the condition was so pathetic. ஏன்னா வார் ஆரம்பிச்சது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, ஃபுட் ப்ராடக்ட் ரொம்ப ஸ்கேர்சிட்டி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ தெர் வாஸ் அ ஸ்கேர்சிட்டி ஃபார் மென், மெஷின், மெட்டீரியல் அண்ட் மேன் பவர். ஸோ இந்தியாவிலேருந்து அதிகமான இந்தியன்ஸை வந்து பிரிட்டிஷை ரெக்ரூட் பண்ணிவிட்டு அங்கே வேர்ல்டு வாரில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ஃபைட் பண்ண வச்சாங்க. நிறைய இந்தியன்ஸ் மிஸ்ஸிங், நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல, நிறைய இந்தியன்ஸ் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவர் ஆல் ஸோ பேத்தட்டிக். சொல்லப்போனால் இந்தியாவில் இந்த டைம் பீரியடில் பஞ்சமாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸை பார்க்கும்பொழுது வித்தின் 1 year பாலகங்காதர் திலக் ரியலைஸ்ட் மேட் அ ராங் டெசிஷன். ஓகே, இந்த சண்டை அப்படின்றது ஆதிக்க சக்திகள், ஏகாதிபத்திய சக்திகள்னு சொல்லக்கூடிய இந்த இம்பீரியலிஸ்ட் பார் அவங்களுக்கான காலனிகளை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபைட் அப்படின்றத முடிவு பண்ணார். ஓகே, ஸோ இதை முடிவு பண்ணிட்ட பிறகு தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ 1914 to 15. ஸோ 1915 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக் now he started home rule movement or home rule league. ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ண இன்னொரு அம்மையார், தட் இஸ் இன்னொரு லேடி யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் யாருன்னா அன்னி பெசன்ட். ஷி வாஸ் ஐரிஷ் லேடி. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸை ஒன்றிணைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முக்கியமாக அன்னி பெசன்ட்டோடைய சப்போர்ட் இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ஹோம் ரூல் லீக் ஆர் ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆரம்பித்தாங்க. ஸோ 1916 இவங்களுடைய முயற்சியால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1916 லக்னோ செஷனில் இந்த உடஞ்ச காங்கிரஸ், அதாவது மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பிரிஞ்ச காங்கிரஸ் என்ன ஆகுதுன்னா ஒன்றிணைது. லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஒன்றிணைச்சதுக்கு காரணம் திஸ் பிஜி திலக் அண்ட் ஆல்சோ அன்னி பெசன்ட். ஓகே, ஆனால் பட் 1916 லக்னோ செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் யார் சேர்மன்னு கேட்பாங்க, யார் பிரசிடென்ட்னு கேட்பாங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்னா மிஸ்டர் ஏசி மஜும்தார், அம்பிகாச்சரன் மஜும்தார். ஸோ இது ஒரு தடவை கேட்ட கொஷின்ஸ். ஸோ காங்கிரஸ் திஸ் இஸ் ஹவு இட் கோஸ் ஆன். ஸோ இந்த 1916 ஸ்பெஷாலிட்டி என்னென்னா முஸ்லீம் லீகும் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கூட இருந்த அந்த வன்மத்தை விட்டுட்டு ஸோ இவங்களும் காங்கிரஸ் கூட தே செட் தட் வி வில் ஜாயின் டுகெதர் அண்ட் ஒர்க் டுகெதர். ஓகே, அதாவது காங்கிரஸ் கூட இவங்க இணையலைன்னா கட்சியை இணைக்கலை,
பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே ஒரு ஒப்பீனியன் வருது, நம்ம இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ் எதிர்ப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் பயந்தது இந்தியாவில் நடக்குது. ஏன் 1857 முஸ்லீம்ஸும் இந்துஸும் ஒன்று சேர்ந்து அடித்தாங்க. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் முஸ்லீம்ஸும் இந்துஸும் ஒன்று சேர்றாங்களோ அது பிரிட்டிஷுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1916 பிரிட்டிஷ் உஷார் ஆகிறாங்க. ஸோ 1917 மான்டக் டிக்ளரேஷன் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மான்டக் டிக்ளரேஷனில் தான் பின்னாடி இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வரப்போகிறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் எக்ஸாக்டாக வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே அது மான்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸாக வரும். ஸோ இந்த மான்டக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியல் டயார்ச்சி அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ப்ரொவின்ஷியல் டயார்ச்சி அப்படின்னா இப்போ ப்ராவின்ஸ் இருக்குது, இப்போ ஸ்டேட் இருக்குன்னா ஸ்டேட்டில் ஓகே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் வித் ஹெல்ப் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதே கவர்னர் வித் ஹெல்ப் ஆஃப் எலெக்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களாலும் ஓகே கவர்னர் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவாலும் என்ன பண்ணுவார்னா ஆட்டோமேட்டிக்காக ரூல் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ ஸ்டேட்டுக்கு ப்ரொவின்ஷியல் டயார்ச்சி அப்படின்னு வர ஆரம்பித்தது இந்த டைம் பீரியடில் தான். அண்ட் ஆல்சோ இந்த செப்பரேட் எலெக்ட்ரேட் அப்படின்றது இன்னும் மற்றவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ஸுக்கு, இந்தியன் முஸ்லிம்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டின்ஸ், யூரோப்பியன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஓகே இன்னும் இவங்களுக்கும் வந்து பார்க்கும்பொழுது கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் புரியுது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைம் பீரியடில் தான் என்னாச்சு, ஸோ வேர்ல்டு வார் 1 அப்படின்றது முடியுது. வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே என்ன கண்டிஷன், வேர்ல்டு வார் 1 முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் இவங்க ஜெயிச்சாச்சு. ஓகே ஸோ இந்த ஒட்டாமன் எம்பையர் தோத்தாச்சு. இந்த ஒட்டாமன் எம்பையரை சொல்லப்போனால் அந்த ஒட்டாமன் எம்பையரோட ஹெட் கலீஃபான்ற போஸ்ட்டே தூக்கிடுறாங்க. சொல்லப்போனால் 1918 1920 வரைக்கும் பிரிட்டிஷ் இவங்க தான் டர்க்கியை டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 1920 மேலே முஸ்தஃபா கமல் பாஷா அப்படின்ற ஒரு இன்னொரு டர்க்கியோடைய ஒரு டெம்பரவரி ஹெட்டாக அண்ட் சொல்லப்போனால் பிரிட்டிஷோடைய பப்பட், அவர் ஒரு கைப்பாவை மாதிரி அவரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே 1918 இந்தியாவில் என்ன ஆச்சு, ஸோ 1915 ஓகே சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து காந்தி இந்தியாவுக்கு திரும்பி வர்றார். 1915 to 1916, 16 to 17 2 வருஷம் காந்தி இந்தியாவில் he was going for ஆல் இந்தியா டூர். அப்படி ஆல் இந்தியா டூர் போகும்பொழுது சும்மா ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக போல் இந்தியானா என்ன, ஒரிஜினல் இந்தியானா என்ன, இந்தியாவுடைய பிரச்சனைகள் என்ன, இந்தியாவில் என்ன பிரச்சனைகள்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறார். அப்படி தெரிஞ்சிக்கும் பொழுது அவருக்கு தெரியுது ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஃப்ரம் திப்ருகார் டு ஓகே திஸ் போர்பந்தர், இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மூலையிலையுமே ஓகே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே தெர் வாஸ் அ யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், தெர் வாஸ் அ யூனிஃபார்மிட்டி இன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தெரிய வருது. அப்போ இந்த நாட்டோடைய பிரச்சனை என்னென்னு காந்தி அந்த 2 years டூர் மூலயமாவே தெரிஞ்சுக்கிறார். அந்த 2 years டூரில் தான் ஓகே ஹி வில் ஸ்டே இன் எனி வில்லேஜஸ். சொல்லப்போனால் மேக்ஸிமம் ஹி வில் கோ பை அ வாக். ஓகே அங்கே சிம்பிளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள்கிட்ட பேசுவார், அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுப்பார். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த இந்தியாவுடைய பெரிய மைனஸ், இந்தியா வளராததுக்கு காரணம் இந்த ஜாதி, இந்த கேஸ்ட் இஷ்யூன்றது தெரியும், விமன் எம்பவர்மெண்ட் இல்லைன்னு தெரியும். ஸோ இந்தியாவுடைய பேக் போன்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட்டுன்னு தெரியும். அண்ட் கிராமங்கள் நகரங்களை மாதிரி இல்லைன்றதும் காந்தி புரிஞ்சுப்பார். ஸோ இது எல்லாமே இந்த அப்சர்வேஷன் தான் காந்தியோடைய அரசியல் வாழ்க்கையில் பின்னாடி அதிகமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுது. ஸோ 1917 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி இந்தியாவில் சம்பாரன் சத்தியாகிரகாவில் தன்னை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ஓகே இந்த சம்பாரன் அப்படின்ற சத்தியாகிரகா இந்தியாவில் காந்தி நடத்தின ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா. காந்தி ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய சத்தியாகிரகாவை நடத்தியிருப்பார், அதை நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்தியாவில் நெக்ஸ்ட்டு சத்தியாகிரகா என்ன அப்படின்னா 1918 அகமதாபாத் மில்ஸ்டேக். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேதா சத்தியாகிரகா. இந்த கேதா சத்தியாகிரகா அப்படின்றது தான் சொல்லப்போனால் கேதான்ற பிளேஸ் குஜராத்தில் நடக்கும். அகமதாபாத் மில்ஸ்டேக்கும் குஜராத்தில் தான் நடக்கும். இட் வாஸ் காந்தியோடைய ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணா நோன்பு. தட் இஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக்கை முதல்ல இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்படுத்துகிறாரு காந்தி. அண்ட் கேதா சத்தியாகிரகான்றது காந்தியோடைய இட்ஸ் அ சிவில் டிசபீடியன் டைப் ஆஃப் சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரீஜனல் சத்தியாகிரகா. இதெல்லாம் ரீஜனல் லெவலில் காந்தி யாருன்னு தெரிஞ்சிச்சு. சொல்லப்போனால் காந்தியை இந்தியாவுக்கு வர வச்சதே யாருன்னா அவருடைய குருவான பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லக்கூடிய அவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குங்க. இப்படி போயிட்டுருக்கும் பொழுது 1918 இந்த ரவுலட் ஆக்ட் வருது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாக் ஆக்ட். இந்த ரவுலட் ஆக்டால் சொல்லப்போனால் அந்த ஹீபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்புணரும் நீதி பேராணை, பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கே ஒரு பெரிய கொஷின் வர ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் நினச்சா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்கள எந்த சிறைச்சாலையில் வேணாலும் அடைக்கலாம். அப்படி அடைக்கும் பொழுது
விசாரணை அப்படின்றது எடுத்துக்கப்பட மாட்டாது. ஸோ ட்ரையல் ப்ராசஸ் நடக்காது. அவங்கள 2 வருஷம் சிறைப்படுத்தலான்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் அப்படின்றது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய சிவில் லிபர்ட்டி மேலே தொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே, அப்படின்றத அன்றைக்கி நிறைய பேர் போராடுறாங்க. அதனால தான் அதுக்கு பிளாக் ஆக்ட்னே பேர். ஓகே, ஸோ இந்த ஒரு விதமான ஒரு சட்டத்தை எதிர்த்தது தான் காந்தி. ஸோ ரவுலாட் சத்தியாகிரகா இந்தியா ஃபுல்லாக நடக்குது. ஆனால் பட் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் தான் அது ரொம்ப ஃபேமஸ். கிராமத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஆனால் பட் காந்தியை ஒரு சிட்டி அண்ட் டவுன் லெவலில் பெரிய ஆளாக இருக்குனது என்னென்னா ரவுலாட் சத்தியாகிரகா. ஸோ இந்த ரவுலாட் சத்தியாகிரகாவில் சப்போர்ட் பண்ணும்பொழுது தான் பஞ்சாபில் அம்ரிஸ்தரில் டாக்டர் சத்யபால் அண்ட் டாக்டர் சைஃபுதீன் கிச்லி இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள அரெஸ்ட் பண்ண அடுத்த 4வது நாளில் ஜாலியன்வாலாபாக் நடக்கும். ஏன் அப்படின்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் ஜாலியன்வாலாபாகில் ஒரு கூட்டம் நடக்கும். இந்த கூட்டத்தில் ஜென்ரல் டயர், ஜாலியன்வாலாபாகில் 2 டயர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் பிரிகேடியர் ஜென்ரல் டயர், அவர் அம்பு தான். பட் அம்பை தொடுத்தவர் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஹீ இஸ் the lieutenant governor of Punjab. His name was Mr. William O. Dyer. ஓகே, இவர் பேரும் டயர் தான், DWYER. இன்னொருத்தர் யாருன்னா பிரிகேடியர் ஜென்ரல் டயர், DYER. ஸோ இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப், ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங்ஸ்லாம் அன்றைக்கி தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இதை மீறி இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் டயருக்கு ஆர்டர் கொடுக்கும் பொழுது அவர் 10 நிமிஷத்தில் சொல்லப்போனால் இந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஓகே யார் என்ன ஏது எப்படின்னு பார்க்காம 10 நிமிஷத்தில் ஓகே அங்கே இருக்கக்கூடிய 1200க்கும் மேற்பட்ட மக்களை சுட்டு தள்ளிடுறாரு. இந்த காக்கா குருவிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியில் ஜாலியன்வாலாபாக் ட்ரெஜடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. இந்த ஜாலியன்வாலாபாக் ட்ரெஜடியை பார்த்து தான் சொல்லப்போனால் இந்த ஜாலியன்வாலாபாக் நடந்தது ஒரு பிரச்சனைனாலும் ஓகே இதுக்காக விசாரணை கமிஷன் ஏற்படுத்துகிறாங்க, இந்த ஹண்டர் கமிஷன். இந்த ஹண்டர் கமிஷன் இவங்க மேலே தப்பு கிடையாது, யார் மேலே, ஜெனரல் டயர் மேலேயும் லெஃப்டினன்ட் கவர்னர் ஓ டயர் மேலேயும் தப்பே கிடையாதுன்னு சொல்கிறதால இந்த ஒரு கோபம் தான், இந்த ஒரு ஆக்ரோஷம் தான், இந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் நேஷ்னலிசம் தான். ஓகே, நேஷ்னலிசம்னா ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அண்ட் காமன்னஸ். ஓகே, காஷ்மீரில் இருக்கிற ஒருத்தனுக்கு கன்னியாகுமரியில் இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனைனா துடிக்கணும், அசாமில் இருக்கிற ஒருத்தனுக்கு திப்ருகாரில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பிரச்சனைனா துடிக்கணும், அந்தமானில் இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனைனா கேரளாவில் இருக்கிறவனுக்கு துடிக்கணும். ஓகே, இந்த மாதிரியான துடிப்பு தான் நேஷ்னலிசம். ஓகே, உணர்வால் நாம் உணர் என்று சொன்னாங்க இல்லையா, தேசம் என்று உச்சரித்தால் நேசம் என்று எதிரொலிக்கின்ற நாட்டில் வாழக்கூடிய நமக்கு ஓகே குருவி சொல்கிற மாதிரி சுட்டுட்டு போனால் நம்ம என்ன பார்த்துட்டு வாய மூடிட்டு இருக்கணுமான்ற மாதிரி. ஸோ இந்த கிலாஃபத் இஷ்யூ காந்தி கையில் எடுத்துக்கிறாரு. ஓகே, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை மேம்பட்டு கிலாஃபத் இஷ்யூன்றது என்ன அப்படின்னா, இந்த டர்க்கியில் சொன்னோம் இல்லையா, இந்த டர்க்கியில் கலீஃபா திருப்பியும் வரணுன்றதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கும். அந்த மூமெண்ட்டை இந்தியாவில் ஆரம்பித்தது இந்த முகமது அலி அண்ட் ஷவுகத் அலி கிலாஃபத் கமிட்டி. இதை காந்தி இந்த கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல் இந்தியா கிலாஃபத் மூமெண்ட்டில் காந்தியும் ஒரு மெம்பர், இட்ஸ் அ பிரசிடென்ட் ஆல்சோ. ஸோ கிலாஃபத் இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. வேர்ல்டு வார் 1 அட்ராசிட்டிஸ், நிறைய இந்தியன்ஸ் மிஸ் ஆகிருக்காங்க. ஓகே, இந்தியாவை பிரிட்டிஷை சுரண்டலுக்கு உட்படுத்துகிறாங்க. கலோனியலிசம், இம்பீரியலிசம், அது தவிர்த்து இல்லாமல் இந்த ரவுலட் ஆக்ட் அண்ட் ஜாலியன்வாலாபாக், பஞ்சாப் அட்ராசிட்டிஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்து கொதிப்படைகிற காந்தி ஓகே மயிலே இறகப்போடுனா போடாது. ஸோ அதுக்கிட்ட எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு காந்தி இந்தியாவில் அவருடைய ஃபஸ்ட்டு மாஸ் மூமெண்ட்டை ஆரம்பிப்பார். ஸோ இதுதான் 1920s ஆரம்பிக்கக்கூடிய இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ காந்தி ஆல்ரெடி ஹீ ஸ்டார்டட் மாஸ் மூமெண்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த ஸ்டைலில் இந்தியாவில் ஒரு சப்கான்டினென்ட் லெவல் மூமெண்ட்டை காந்தி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதுதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ இது வரைக்கும் நாம் இப்போ முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லேருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். புரியுதுங்களா? தேங்க்யூ.